சொல்லுமா, எனக்காக அடிக்கப்பட்டீர். நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல நீங்க எனக்காக அடிக்கப்பட்டீங்க. ஓ, அவருடைய முகத்தில் அறைந்தார்கள், துப்பினார்கள், ஓ, ஏளனம் பண்ணினார்கள், பரியாசம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஓ ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஓ ஹல்லேலூயா. அவர் பாடுபடும் போது வையாமலும், ஓ அவரை துன்புறுத்துறவர்கள் மேல அவர் பயமுறுத்தாமலும், ஓ ஹல்லேலூயா, அவர் நல்ல தேவன் நமக்காக. ஓ ஹல்லேலூயா. உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டீ. சொல்லுமா, உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டி. துரோகியாய் வாழ்ந்த துரோகியாய் வாழ்ந்த என்னையே மீட்டு புது வாழ்வு தந்து. 9வது மாதத்துல ஒவ்வொருவருக்கும் நீங்க தருகிற அந்த பந்தியின் மூலம் நீங்க தருகிற இந்த புது வாழ்வுக்காக நன்றி அப்பா. மீட்டு புது வாழ்வு தந்து. நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறப்ப உங்களுக்கு புது வாழ்வை கட்டளையிடுவார். 9வது மாதத்துல அவர் தருவார். விசுவாசத்தோடு சொல்லுவோமா, துரோகியாய் வாழ்ந்த என்னையே மீட்டு புது வாழ்வு, புது வாழ்வு தந்து விட்டி. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. சொல்லுமா, உயிருள்ள நாள் எல்லாமே. ஓ, சுவாசம் உள்ள மட்டும் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. அவர் சொல்லுகிறார், நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா. இதுவரை எங்கள் ஆயுசை ஆண்டவரே நீடித்தீரே, திருப்தியாக்கினீரே. நன்றி அப்பா. பிறந்த நாள் முதலாய் இந்நாள் வரை அப்பா ஆண்டவரே எங்களை பாதுகாத்து, எங்களை ஆதரித்து, எங்களை சுமந்து, எங்களை போஷித்து, எங்களை உடுத்துவித்து, எங்களை நடத்தி வருகிறவரே சொல்லுவோம். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஓ ஹல்லேலூயா. நன்றியோட துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். ஓ, காத்திருக்கிற நீங்க வெக்கப்பட மாட்டீங்க. அவர் சமூகத்துல காத்திருந்து நீங்க அவரை ஆசரிக்கிறீங்களா, அவரை மகிமைப்படுத்துறீங்களா, அவர் உங்களை மகிமைப்படுத்துவார், ஆதரிப்பார். ஓ ஹல்லேலூயா. இரு செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேலுதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேலுதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். நான் உயரே 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 நான் பறப்பேன். கழுகு போல நான் உயரே உயரே நான் பறப்பேன். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது.
என் சிறையிருப்பின் நாட்கள். விசுவாசத்தோடு சொல்லுங்களேன். நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேலுதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேலுதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். இந்த பறக்கிற உயர 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 பறக்கிற அனுபவத்தை ஆண்டவர் எப்ப தருவார்னா காத்திருக்கிறவங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. இந்த 9வது மாதத்துக்கு போறதுக்கு முன்பாக ஆண்டவர் சமூகத்துல நீங்க காத்திருந்து அவரை தேடுறீங்களா, நிச்சயம் உன்னதரின் மகிமை உங்க மேல உதிக்கும். நீங்க செட்டைகளை அடித்து உயரே 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 எழும்பத்தக்கதாக ஆண்டவர் வருகிற நாட்கள்ல கிரியை செய்வார். வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை தாண்டும் நேரம் வந்து விட்டது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோட சொல்லுங்க. வனாந்திரத்தை நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேலுதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேலுதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். ஏசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. ஏசபேல் சத்தம்னா எலியா தீர்க்கதரிசியை கொல்ல அவள் மிரட்டுற அந்த சத்தம், அது ஒளிந்து போனது. ஹல்லேலூயா. பிசாசு உங்களை கொல்லலாம் அழிக்கலாம் அப்படின்னு வகை தேடினாலும் ஆண்டவர் அந்த இதெல்லாம் ஒளிந்து போக செய்வார். ஹல்லேலூயா. சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. ஹல்லேலூயா. போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்ற அந்த அனுபவம் தான் சூறை செடியின் அனுபவம். ஆனால் அது முடிந்து போனது. அது என் வாழ்க்கையில சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. சொல்லுங்களேன். சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. ஹல்லேலூயா. அந்த முடிந்து போன நிலையில அதுக்கப்புறம் தான் ஒரு புது துவக்கமே வருது. ஹல்லேலூயா. இந்த 9வது மாதம் ஒரு புதிய துவக்கத்தின் மாதமாக உங்க வாழ்விலே புதிய காரியங்கள் உண்டாக இதுவரை கர்த்தர் நடத்தி வந்ததற்கு நன்றி சொல்லி விசுவாசத்தோடு பாடலாம். ஏசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. ஆமென். ஏசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோணித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். அதான் அந்த பந்தி இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அவருக்காக ஓடத்தக்கதாக பெரிய காரியங்களை நிறைவேற்றத்தக்கதாக உன்னதரின் சத்தம் எனக்குள் தோணித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். எத்தனை பேர் பறக்கணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. பறக்கிறதுனா இப்ப இருக்கிற நிலையில இருந்து ஆண்டவர் அடுத்த நிலைக்கு இந்த 9வது மாதத்துல உங்களை கொண்டு செல்லும்படியாக ஆண்டவர் சொல்லுறா, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே உரை நான் பறப்பேன். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயம் ஆண்டவர் எத்தனையோ சிறைப்பட்ட சூழ்நிலைகள் போல நீங்க கடந்த மாதங்கள்ல கடந்து வந்திருக்கலாம். ஆனால் விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள்
முடிந்து போனது. அதுதான் புதிய மாதத்தை வச்சிருக்கிறார். அவருக்காக நீங்க வெற்றியா வாழ, அவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக. ஓ ஹல்லேலூயா. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. மீண்டுமா, என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேலுதித்ததால் சிறகடித்து பறந்திடுவே. ஆமென். உன்னதரின் மகிமை என் மேலுதித்ததால் சிறகடித்து பறந்திடுவே. சேர்ந்து சத்தமாக, மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தை சுற்றி கொண்டே இருந்தாங்க வருஷக்கணக்கா. 400 வருஷம் அடிமைத்தனம். ஆனா பாருங்க, ஆண்டவர் ஒரு இரவுல அவங்களுடைய அடிமைத்தனத்தை எல்லாம் மாற்றினார். ஹல்லேலூயா. அந்த எகிப்தின் பாடு, இந்த வனாந்தரத்தின் பாடு எல்லாம் மாறினது. ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்திரிக்கத்தக்கதாக மதில்களை தாண்டும் நேரம். எரிகோ மதில் பெருசா இருக்கே, ஆனா ஒரு ரகசியம் இருக்குது. துதிக்கிற போது எவ்வளவு பெரிய மதிலா இருந்தாலும் அந்த மதில் கீழே விழும். அதான் அந்த பாடல். வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, நான் மதில்களை தாண்டும் நேரம் வந்து விட்டது. நீங்க பாடுங்களே. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, நான் மதில்களை தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேலுதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேலுதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறைச் செடியின் நாட்கள் முடிந்து போனது. கரங்களை உயர்த்தி, யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறைச் செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோணித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் தோணித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். உயரே மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். ஹல்லேலூயா. இந்த பாட்டுக்கு 6வது பாட்டு நோட்ஸ். மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே. இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேலுதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேலுதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன்.
பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. சிறையிருப்பின் நாட்கள் நீங்க பாடும் போதே இந்த வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு பாடல்ல ஒவ்வொரு வார்த்தையும் பலிக்கத்தக்கதாக ஆமேன். மேலுதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேலுதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. ஆமென். மதில்களை தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேலுதித்ததா சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேலுதித்ததா சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறை செடியின் நாட்கள் முடிந்து போன. ஆமென். யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோணித்ததா உற்சாகமாய் ஓடுகிறேன். ஆமென். உன்னதரின் சத்தம் எனக்குள் தோணித்ததா உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயரே 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 நான் வருகிற மாதங்கள்ல இருக்கிற நிலையில் இருந்து அவருக்காக எழும்பத்தக்கதாக உயரே பறக்கத்தக்கதாக உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். இரு சட்டைகளை விரிக்கும் காலம். உயரங்களில் பறக்கும் காலம். இரு சட்டைகள் விரிக்கும் காலம். உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேலுதித்ததா உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேலுதித்ததா உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறைமைப்பட்ட நாட்கள் முடிந்து போன. விசுவாசமா இருப்பின் ஆமென் ஆமென். சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போவதாக. இந்த வருகிற புதிய மாதத்துல விடுதலையின் மாதமாக, வெற்றியின் மாதமாக, ஆசீர்வாதத்தின் மாதமாக. ஓ ஹalleluya. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற மாதமாக சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை தாண்டும் நேரம் வந்து விட்ட. ஆமென். வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் இயேசுவின் நாமத்தில் முடிந்து போவதாக. மதில்களில் தாண்டும் நேரம் வந்ததுக்காக நன்றி. மகிமை என் மேலுதித்ததா சிறகடித்து பறந்திடுவேன். ஆமென். நாம் உன்னதரின் மகிமை என் மேலுதித்ததா
சிறகடித்து பறந்திடுவே. எல்லாம் சேர்ந்து மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 இயேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. ஆமென். இயேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறை செடியின் நாட்கள் முடிந்து போன. உன்னதரின் உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்தார். சொல்லுவோமா? உற்சாகமாய் ஓடத்தக்கதாக வருகிற மாதத்திலே சுகமாய் ஓட, ஓ ஆசீர்வாதமாய் சமாதானமாய் வெற்றியாய் அவருக்காய் ஓடத்தக்கதாக மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே. எல்லாரும் பாடலாம். பாடும் போதே இந்த பாடல்ல ஒவ்வொரு வார்த்தைகள் உங்க வாழ்க்கையிலே அது நிறைவேறத்தக்கதாக பறப்பேன். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகள் விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடு. மேலே உயரே மேலே உயரே. நல்ல எல்லாரும் பாடலாமா? ஆமென். எல்லாரும் பாடலாம். உயரே உயரே நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்ட. நீங்க விசுவாசமா பாடும்போது ஆலயத்திலிருந்து நீங்க விசுவாசமா இந்த பாடல ஒரு ஜெபத்தோடு விசுவாச அறிக்கையாக பாடும்போது கர்த்தர் அதை அப்படியே கனம் பண்ணுவார். இது போனது உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, சிறகடித்து பறந்திடு. மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை தாண்டும் நேரம் வந்து விட்டது. ஆமென். வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, சிறகடித்து பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 இயேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. ஆமென். பயமுறுத்துகிற இயேசபேல், அன்றைக்கு எலியாவை பயமுறுத்தின இயேசபேலின் வல்லமைகள் ஒழிந்து போனது. தரின் மகிமை எனக்குள் தோனித்ததா, உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததா, உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததா, உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே. எல்லாரும் பாடலாம். நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சட்டைகளை விரிக்கும் காலம்,
உயரங்களில் பறக்கும் காலம், உன்னதரின் மகிமை என் மேல் ஒலித்ததா, உயரங்களில் பறந்திடுவே, உன்னதரின் மகிமை என் மேல் ஒலித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. எல்லாம் மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. சொல்லுவோமா? வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. அல்லேலூயா. பிரசன்னத்துக்குள்ள வந்தாலே, சமூகத்துக்குள்ள வந்தாலே, ஆலயத்துக்குள்ள வந்தாலே அவரே நினைச்சு, ஆண்டவரையே, எனக்காக ஜீவனை கொடுத்தவரையே, அவருக்காக அப்படி நீங்க தேடுறப்ப ஒருவேளை வருஷக்கணக்கா வனாந்தரத்தை சுற்ற நாட்கள் இருக்கலாம். ஆனா நீங்க விசுவாசிங்க, வனாந்தரத்தை சுற்ற நாட்கள் முடிந்து விட்டது. இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தை சுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா யாரு விசுவாசிச்சாங்களோ, யோசுவாவும் காலேபும் அவங்க விசுவாசிச்சாங்க. விசுவாசிச்சு போய் சுதந்திரிச்சாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் கல்வாரி சிலுவையில நமக்காக எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. விசுவாசித்து சுதந்திரிக்கணும். தானா வராது, அதுக்கு விசுவாசிக்கணும். சொல்லுங்க, விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசித்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, விசுவாசித்து பூமியை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக. சுகம் வேணுமா? சுதந்திரம்னா என்னன்னா சுகம், நீடிய ஆயுள், சமாதானம், ரட்சிப்பு, பிள்ளைகள் நல்வாழ்வு, எதிர்கால வாழ்வு. ஓ ஆலயத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்பட, ஆத்துமாக்கள் திரளாய் சந்திக்கப்பட. ஓ ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு 9வது மாதத்துல ஒரு தீர்மானம் எடுப்போம். உன்னதரின் மகிமை என் மேல உதிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள், உயரே எழும்புவார்கள். காத்திருக்கிறவங்களுக்கு பறக்கிற ஒரு அனுபவத்தை, இந்த அபிஷேகம் உங்களை உயரே கொண்டு போகும். கர்த்தருடைய ஆவியானவர்களை உயரே எழும்ப செய்வார். புவி ஈர்ப்புன்னுவாங்க. இந்த புவி ஈர்ப்புனா பாருங்க, எந்த ஒரு பொருளை போட்டாலும் பறக்காது, அது ஈர்த்துட்டு வெளியில விழுந்துரும். அதான் புவி ஈர்ப்பு. ஆனா நீங்க இந்த பாருங்க, சேட்டலைட்ல அந்த ஆராய்ச்சியில இருக்கிறவங்க பாருங்க, எந்த ஒரு பொருளுமே தண்ணி கூட அது என்ன செய்யாதுன்னா கீழே விழாதான், மிதந்துகிட்டே இருக்குமா. அவங்க அந்த அந்த ராக்கெட்ல அவங்க சோதனை செய்யறப்ப அவங்களுடைய வாழ்க்கை முறைகள், அவங்க காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது பறந்துகிட்டே இருக்கிற அப்படி ஒரு சூழ்நிலையா இருக்குமா. பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க எப்படின்னா உயரே 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 உயரே. ஹல்லேலூயா. இந்த பூ உலகத்துல எத்தனையோ சாபத்தின் சக்தி, வியாதின்ற சக்தி, மரணத்தின் சக்தி, பாருங்க சமாதான குறைவு உங்களை புவி ஈர்ப்பு மாதிரி இழுக்கலாம். ஆனா நீங்க சிலுவையை பார்த்துக்கிட்டே, இந்த அபிஷேகத்துக்குள்ள, இந்த ரட்சிப்புக்குள்ள, ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அது அது அந்த ஈர்ப்புக்குள்ள போக மாட்டீங்க. நீங்க உயரே 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 எழும்பத்தக்கதாக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அப்படி செய்வார். கர்த்தருடைய நாளை மகிழ்ச்சியின் நாளாக, ஓய்வு நாளை சந்தோஷத்தின் நாளாக நீங்க ஆசரிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், பூமியின் உயர்ந்த இடங்கள்ல ஹல்லேலூயா உன்னை ஏறி இருக்க பண்ணுவார். யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பார். ஹல்லேலூயா. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். ஹல்லேலூயா. சிலுவையிலே அவர் நமக்காக நீச கோலமானார். ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அவரை குத்தின கண்கள் யாவும் அவரை காணும். அவர் உயரே 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 உன்னதங்களுக்கு நேராக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து உயரே 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 உயரே. ஹல்லேலூயா. இதோ மேகங்களுடனே அவர் வரப்போகிறார்.
கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஓ ஹalleluya. பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார். எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை கொடுத்து. நான் கீழே இருக்கிறனே, என்னால எழும்ப முடியல நினைக்கிறீங்களா? கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள், அவருடைய காயங்களை நோக்கி பாருங்கள், அவருடைய நாமத்தை சொல்லி துதியுங்கள், அவருடைய வார்த்தையை விசுவாசிங்கள். அவருக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து ஹalleluya, அவருக்கு நன்றி சொல்லி 8 மாதம் என்னை நடத்தினாரே, ஜீவனோட வச்சிருக்கிறாரே, ஆயுச கொடுத்து வச்சிருக்கிறாரே, சுவாசத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரே. ஒருத்தவங்க வீட்டுல அவங்கள உடம்பு சரியில்லை, சந்திக்கிறதுக்காக கடந்து போனோம். அப்பொழுது அவங்க வீட்டுல ஒரு பெரிய ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சிருந்தாங்க. பாருங்க, ஒருவேளை உடம்பு முடியாம ஏதாவது சூழ்நிலை வித்தியாசமா இருந்துச்சுன்னா இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ல இந்த சுவாசத்தை செயற்கையாக எடுத்துக்கொள்வதற்காக பாருங்க, ஆண்டவர் நாம் பிறந்தது முதல் தாயின் கருவில உற்பத்தி ஆனது முதல் இந்நாள் வரைக்கும் நமக்கு சுவாசத்தை இலவசமாக தந்தாரே, சுவாசத்தை தந்தாரே. நன்றி ஐயா. இதுக்கு எத்தனை விலை கொடுத்தாலும் அது ஈடாகாது. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொல்லுவாங்க சுவாசத்தை தர்றேன்னு. ஐசியூல எத்தனை பேர் இந்த சுவாசத்துக்காக ஒரு மணி நேரத்துக்கு பாருங்க எத்தனையோ லட்சங்களை செலவு பண்றாங்க இலவசமாக கொடுத்த சுவாசத்துக்காக. நன்றியப்பா சொல்லி நன்றியப்பா. நம்முடைய அவயங்கள் எல்லாம் அவருக்காக, அவரை மகிமைப்படுத்த, நமக்கு கொடுத்த குடும்பம், நமக்கு கொடுத்த எல்லாம், நமக்கு கொடுத்த திறமை, ஞானம் எல்லாம் அவருக்காக, அவருக்காக. அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கும் போது இந்த 9வது மாதத்திலே கர்த்தர் நிறைவான அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்களும் உங்கள் குடும்பம் அவரை உத்தமமாக, சந்தோஷமாக, சுகமாக அவரை சேவிக்க அவர் கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு எல்லா நாளும் சிறைச்சால் இல்ல. எல்லாரும் நினைச்சிருப்பாங்க யோசேப்பு அப்பாவி, செய்யாத தப்பு ஜெயில போட்டாங்களேன்னு. ஆனா தரிசனம் அது மாறல. யோசேப்பு கொடுத்த தரிசனம் நிறைவேறினது. சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போனது. ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே 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 உயர்த்தினார். எங்கனா சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், அந்த சூழ்நிலையே என் வாழ்க்கை முடிஞ்சு போறன்னு நினைக்காதீங்க. நான் அதுல எழும்புவேன், நான் அவரை தேடுவேன். 9வது மாதத்துல இன்னும் அவரை பற்றி கொள்வேன், இன்னும் அவரை ஆராதிப்பேன், அவருக்கு பிரியமா வாழ்வேன். ஒரு தீர்மானம் எடுத்து ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாள் என்று கர்த்தரை தேடுவேன், கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பேன், கர்த்தரை கனம் பண்ணுவேன், அவருக்கு மகிமையா இருப்பேன். ஆண்டவர் பாப்பாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட 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 கொடுக்க. வேலை பொருளாதாரத்துல தேவைகள் ஏராளம் இருக்கலாம். கர்த்தருடைய நாமத்துல கனம் பண்றீங்களா, உத்தமமா சேவிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்ப இருக்கிற அந்த வெறுமையெல்லாம் மாற்றி நிறைவாக நிறைவாக மாதம் முழுவதும், மாத தொடக்கத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி குறைவின்றி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு விசையாக இந்த பாடலை பாடும். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள். பாடுறவங்களுக்கு அப்படியே ஆகட்டப்பா. இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு மேலும் என் மேலொருத்ததா சிறகடித்து பறந்திடுவே. உன்னதனின் மகிமை என் மேலொருத்ததா சிறகடித்து பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை தாண்டும் நேரம் வந்து விட்டது. ஆமென் ஆமென் ஆமென். வனாந்திரம் போல எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அது இயேசுவின் நாமத்தில் முடிந்து மதில்களை தாண்டுகிற நேரத்தை நாட்களை தருகிறீர். நன்றியப்பா. ஏலோதித்தடா சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேலோதித்தடா
சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேலொலித்ததா, உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேலொலித்ததா, உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே இருக்கிற நிலையிலிருந்து எழும்புகிற ஒரு அபிஷேகம், எழும்புகிற ஒரு வல்லமை, பலவீனத்திலிருந்து எழும்பத்தக்கதாக, குறைவிலிருந்து எழும்பத்தக்கதாக, எல்லா பாடுகளிலிருந்து எழும்பத்தக்கதாக. ஓ ஹல்லேலூயா. ஓ சமாதானத்தோடு எழும்பத்தக்கதாக, சந்தோஷத்தோடு எழும்பத்தக்கதாக. வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மாதிகளை தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள், ஆமென், மாதில்களை தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேலொலித்தது, சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேலொலித்தது, சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் இந்த வருகிற 9வது மாதத்துல ஓ எழும்பத்தக்க ஒரு அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே. உயரே உயரே நான் பறப்பேன். இயேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறைச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. ஆமென். இயேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறைச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள். இந்த 9வது மாதத்திலே உற்சாகமாய் ஓட, ஓ ஹல்லேலூயா, உன்னதரின் சத்தம் எனக்குள் தோணித்ததா, உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போன. ஆமென். பாடுறவங்களுக்கு அப்படியே ஆகட்டப்பா. சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போனதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே நன்றி. உன்னதரின் மகிமை என் மேலொலித்ததா, சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேலொலித்ததா, சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே. ஓ ஹல்லேலூயா. உங்க அபிஷேகம் ஓ ஒவ்வொருவரையும் எழுப்பத்தக்கதாக எழுப்பத்தக்கதாக. மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேலொலித்ததா, உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேலொலித்ததா, உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன்.
நான் பரப்பே, உயரே 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 நான் பரப்பே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ காத்திருக்கிற நான் கழுகை போல சட்டைகளை அடித்து உயரே எழும்புவேன். ஹல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நான் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த 9வது மாதத்துல அதான் வச்சிருக்கிறார், நீங்க உயரே எழும்பத்தக்கதாக. ஹல்லேலூயா. அதுக்காக அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார். ஓ ஹல்லேலூயா. சிலுவையை சகித்தார் நமக்காக. ஓ எனக்காக சிலுவையை சகித்தீங்களப்பா, எனக்காக ரத்தம் சிந்தினீரே. சொல்லுமா, எனக்காக ரத்தம் சிந்தினீரே, எனக்காக பாடுபட்டீரே. ஹல்லேலூயா. எனக்காக வியாதி ஆனீரே. ஓ என்னுடைய நிந்தை நீர் சுமந்தீரே. ஓ ஹல்லேலூயா. கல்வாரியை விசுவாசிக்கிறேன்ப்பா, உடைய காயங்களை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த பந்தி என்பது ஓ நம்மளை உயரே கொண்டு போகத்தக்கதாக, ஹல்லேலூயா, இன்னும் பலப்படத்தக்கதாக இந்த மாதத்துல ஒரு தீர்மானம் எடுத்து, ஒருவேளை இதுவரை ஆண்டவரை ரட்சரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தா அவரை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு அந்த பாவ மன்னிப்புக்கென்று ஓ அவருடைய ஞானஸ்தானத்தை நான் பெற்றுக்கொள்ள, ஓ நம்மை முழுவதும் அர்ப்பணிக்க, வருகை பரியந்தம் அதிலே நிலைத்திருக்க, இந்த பந்தியிலே வருகை பரியந்தம் நிலைத்திருக்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா. அந்த 8 மாதங்களும் அவர் நம்மை நடத்தினாரே. சொல்லுங்க, நன்றி ஏசப்பா. 9வது மாதம் எப்படி இருக்குமோ அவர் சமூகத்துல முழுவதும் கொடுத்து, தேவனே ஆளுகை செய்யுங்க, நீர் முழுவதும் டேக் ஓவர் பண்ணிக்கோங்க, நான் அல்ல நீர் நடத்துங்க. அவருக்கு முழுவதும் அர்ப்பணித்து ஓ ஹல்லேலூயா. குடும்பத்தை நடத்துங்கப்பா, பிள்ளைகளை நடத்துங்க, சபையார நடத்துங்க. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஊழியத்தை நீர் நடத்துங்க. ஓ ஹல்லேலூயா. எங்களுக்கு தெரியல, பரிசுத்த ஆவியானவர் நீ நடத்துங்கப்பா. எங்க ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஜீவபலியா அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஓ ஹல்லேலூயா. ஏசப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா, எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த ஆலயத்துல ஏசப்பா ஆண்டவரே திரளான ஜனங்கள் குடும்பம் குடும்பமாக ஆராதிக்கிறதே உடைய சித்தமாக இருக்கிறதுப்பா. இந்த வருகிற மனமகிழ்ச்சி நாள்ல நாங்க குடும்பம் குடும்பமாக ஆராதிப்பதே உங்க சித்தமாக இருக்குதுப்பா. ஆண்டவர் சமூகத்துல சொல்லுவோம், நாங்க குடும்பம் குடும்பமாக ஆராதிக்கிறதே உடைய சித்தமாக இருக்கிறதே. அந்த சித்தம் செய்யப்படுவதாக, சித்தம் செய்யப்படுவதாக. ஆண்டவர் சொல்றார், அந்த சிலுவை பாட பாக்குறப்ப அவருக்கு முன்னாடி பாருங்க எத்தனையோ கோடா கோடி ஜனங்கள் நரகத்திலிருந்து தப்புவிக்கப்படுகிறத பார்த்து சொல்றார், என் சித்தத்தின்படி அல்ல உங்க சித்தத்தின்படியே ஆக கடவுள். ஹல்லேலூயா. நாம் சுகமா சந்தோஷமா விடுதலையா வெற்றியா ஆராதிக்கிறது அவருடைய சித்தம். சித்தன்றது அதுதான். அவரை மகிமைப்படுத்தணும், அவருக்கு உத்தமமா வாழணும், அவருக்கு சாட்சியா ஜீவிக்கணும், அதான் அவருடைய சித்தம். அதனால சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சித்தத்தின்படியே நாங்க குடும்பம் குடும்பமாக, நானும் என் குடும்பமும் என் சந்ததியும் எங்க சபையார் அனைவரும் இந்த ஸ்தலத்துல ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஆராதிப்பதே உங்க சித்தமா இருக்கிறது. உங்க சித்தத்தின்படி ஆக கடவுது, உங்க சித்தத்தின்படி ஆக கடவுது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். ஹல்லேலூயா. இந்த இடமெல்லாம் நிரம்பும். கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். குடும்பங்கள் வாழ்வடையும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், குடும்பங்கள் கட்டப்படும். ஓ அதற்கு எங்களை தாழ்த்துகிற ராஜா. குறைகள் இருக்குமானால் இந்த பந்திக்கு முன்பாக ரத்தத்தினால் எங்களை கழுவுவீராக சொல்லுவோமா. ஒரு விஷயம் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை முழுவதும் நீர் ஆளுகை செய்யுங்க.
ஆண்டவரே எங்களை அப்பா எங்களுடைய பாவங்களரை எங்களை கழுவி முன்பாக உங்க கிருபையினால ராஜாவாக ஆசாரியராக வச்சிருக்கிறீங்க. நன்றி சொல்லு. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. கரை திரையற்ற பரிசுத்தமுள்ள மனவாட்டியாக முன்பாக நிக்க திராணிய கொடுத்தீங்களே, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. அந்த பந்திக்கு முன்பாக எங்களை ஆயத்தப்படுத்தினதுக்காக நன்றியப்பா ஏசப்பா. எங்களுக்கு இன்னும் கிருபை தாங்கப்பா. இந்த பந்தி எங்களுக்கு ஆசீர்வாதமான பந்தியா இருக்கணும்ப்பா. ஓ ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம், ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரத்துல சுகம் உண்டு, ஜீவன் உண்டு, நீடிய ஆயுள் உண்டு, சமாதானம் உண்டு, உங்களுக்கு தேவையான எல்லாம் உண்டு, எல்லா நன்மைகளும் உண்டு. அதற்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களை வெறுமையாக்குகிறோம். இந்த சமூகத்துல முழுவதும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சொல்லுவோம், எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. இதுல ஒப்பு கொடுக்காதவர்கள், இந்த பந்தியில வராதவர்களை எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வருவீராக. சொல்லுவோமா ஏசப்பா, நீர் கொண்டு வருவீராக. வருகை மட்டும் இதுல நினைவு கூறுங்கள்னு சொன்னீங்களேப்பா, அத அனுசரிக்காம இருக்கக்கூடாது. ஓ, அதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்னீங்களே. உடைய பாடு மரணங்களை நாங்கள் நினைத்து நன்றி சொல்ல தூரமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீர் கொண்டு வருவீராக, நீர் கொண்டு வருவீராக இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, மனமகிழ்ச்சியின் 2 ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஸ்தோத்திரம் அப்பா, எல்லாரும் ஸ்தோத்தரிங்களே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனையில எல்லைக்குள்ளே வர்றவங்களுக்கு அவருடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கிடைச்சதுக்காய் ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு திருப்தியாக கடந்து போக ஒவ்வொருவர் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாக இந்த எல்லைக்குள்ளே வரும்போதே ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கத்த செஞ்ச நன்மையை சாட்சியா பிறருக்கு சொல்லி பிறரையும் அழைத்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆலய எல்லைகள் விரிவாகிறதற்காய் ஸ்தோத்திரம். சொந்த ரெகபோத்தை எங்களுக்கு ஆண்டவரே பழி பெருக இடம் உண்டாக்கினீர் என்று சொல்லப்பட்டபடி ரெகபோத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் நன்றி செலுத்துங்களேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் ஸ்தோத்தரிப்போமா. இந்த குடும்பங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கும் போதே அந்த குடும்பங்களுக்குள்ள கிருபை பெருகுவதாக, கிருபை பெருகுவதாக, கிருபை பெருகுவதாக. கர்த்தருடைய விலையேற பெற்ற கல்வாரி ரத்தத்தை குடும்பங்கள் மேல தெளிக்கிறோம், பிள்ளைகள் மேல தெளிக்கிறோம். சொல்லுவோம், பிள்ளைகள் மேல தெளிக்கிறோம், கற்ப கனிக்குள்ள தெளிக்கிறோம். ஆண்டவரே பாலகர் மேல தெளிக்கிறோம், வாலிபர்கள் மேல தெளிக்கிறோம், முதியோர்கள் மேல தெளிக்கிறோம். சேர்ந்து சொல்லுங்களேன், நன்றி ஏசப்பா. ஏசப்பா உங்க ரத்தத்தை எங்க வீட்டின் மேல தெளிக்கிறோம், எங்க சந்ததியின் மேல தெளிக்கிறோம், எங்க ஊழியர் மேல தெளிக்கிறோம், ஊழியர் குடும்பத்தின் மேல தெளிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்கள் மேல தெளிக்கிறோம். ஹல்லேலூயா. தெளிக்கப்படுகிற ரத்தம் ஒவ்வொருவரையும் வாழ்வுக்குள்ளாக, சுகத்துக்குள்ளாக, ஆசீர்வாதத்துக்குள்ளாக, சமாதானத்துக்குள்ளாக. ஓ சொல்லுங்க, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா. குடும்பங்கள்ல காணப்படுகிற எல்லா குறைவுகளும் மாறட்டப்பா. இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஒவ்வொரு குடும்பம் கட்டப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாழ்வும் கட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. சொல்லுமா, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு வீடும் கட்டப்படுவதாக, ஒவ்வொரு வாழ்வும் கட்டப்படுவதாக, ஆலயம் கட்டப்படுவதாக. ஓ நன்றி ஏசப்பா. சொல்லுங்க, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. பொருளாதாரத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளும் மாறட்டப்பா. கடன் வட்டி இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. உங்க சமூகத்துல மனப்பூர்வமாக, உற்சாகமாக, பொருளால பொருத்தனைகளால தசமபாதனால கொண்டு வர்றாங்கப்பா. வானத்தின் மதகள் திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. சேவிங்ஸ் நிரம்பி வழிவதாக. சொல்லுவோமா, பேங்க் அக்கவுண்ட் சேவிங்ஸ் நிரம்பி வழிவதாக.
சொல்லுவோம், வார்த்தையை சொல்லுவோம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி இந்த 9வது மாதத்துக்குள்ள போறதுக்கு முன்பாக உடைய வார்த்தைகளை விசுவாசிச்சு, ஆண்டவரே நீர் என்னை ஐஸ்வர்யவானாக மாற்றும்படி நீர் தரித்திரரானீரேப்பா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஓ ஹல்லேலூயா. குறைவுகள் நீங்கி போறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே உன் கனியை பச்சிக்கிற நான் கண்டிப்பேன்னு சொன்னீங்களே, இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நீர் கண்டிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எதெல்லாம் பட்சிக்கப்படுகிறதோ நீர் கண்டிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்க வாக்குத்தத்தின்படி அப்பா விதைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. தேவைகளை சந்தித்ததுக்காக நன்றி. வேலையில அற்புதம் நடந்ததுக்காய் நன்றி. நல்ல எதிர்பார்த்திருக்கிற நல்ல வேலை கிடைச்சதுக்காய் நன்றி. வேலையில ப்ரொமோஷன் தந்ததுக்காய் நன்றி. வேலையில பெர்மனன்ட் ஆனதுக்காய் நன்றி. டிரான்ஸ்ஃபர் காரியங்களை அற்புதம் செஞ்சதுக்காக நன்றி. வேலையில இருக்கிற பலு நீங்கி போறதுக்காக நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே ஜெப வீடாக மாறட்டும், வீடு ஜெப வீடாக மாறட்டும். ஒவ்வொரு குடும்பம் வாழ்ந்து சுகமாய் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். உங்க ஆலயத்துல இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். சொல்லுங்க நன்றி ஏசப்பா. நீங்க அப்படி செய்ததுக்காக நன்றி, நீங்க அப்படி செய்ததுக்காக நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? சிலுவை மரத்துல எனக்காக நீங்க சாபமானீங்களே, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்துக்காக, எங்க சபையாருக்காக நீங்க சாபமானீங்களே. நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபத்திற்கும் என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டீங்களே, என்னை காப்பாற்றினீங்களே. நன்றி ஏசப்பா. சிலுவை மரத்திலே எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபத்திற்கும் என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டீங்களே. நன்றி ஏசப்பா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அனைத்தும், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அனைத்தும், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நான் ஆதியாகமம் 12:2 தொடர்ந்து வாசிக்கிறோம். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அதுல ஏராள ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அதெல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறும். சொல்லுங்க, என் வாழ்க்கையில நிறைவேறும். எனக்காக சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் சாபமானார். ஆவியை குறித்து, பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்குள்ளே, என் குடும்பத்துக்குள்ளே நிறைவேறும்படியாக இப்படியானது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் மேல, என் குடும்பத்தின் மேல, என் சந்ததியின் மேல, என் சந்ததியுடைய சந்ததியின் மேல நிறைவேறும்படிக்காக இப்படியானது. நீடித்த நாட்களால என்னை திருப்தியாக்குவார், நீடித்த நாட்களால என்னை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஓ ஹல்லேலூயா. சந்ததியுடைய சந்ததியை காண. ஓ ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு நிறைவேறும்படியாக சிலுவையிலே அவர் சாபமானார். வாக்குத்தத்தங்கள் யாருக்கும் இல்ல, எனக்குத்தான், எனக்குத்தான். இரவும் பகலும் சொல்லுங்க, கவலை யோசிக்காதீங்க, பாடுகளை யோசிக்காதீங்க. அவர் நல்ல செய்தி, எனக்காக அவர் பாடுபட்டார். அது அந்த பந்தி. வாக்குத்தத்தங்கள் 24 மணி நேரம் உங்கள் நினைவாக மாறட்டும், உங்களுடைய வார்த்தையாக மாறட்டும், உங்க இருதயத்துக்குள்ளே பதிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ அது உங்க வாழ்க்கையாக மாறும். சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. 9வது மாசத்துல ஒரு தீர்மானம் எடுப்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நன்றி, 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 நன்றியோட துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஒரு பெரிய திட்டத்தோட தான் அழைச்சு ரட்சித்தாரு. உங்க மூலம் அவர் நாம மகிமைப்படத்தக்கதாக அதை அழிக்க நினைக்கிற பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. அது முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில போராட்டமா இருக்கு, இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன்னு சொல்லி
தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதிகாரத்தை பயன்படுத்துவோம், வார்த்தையை பயன்படுத்துவோம். எல்லைகளை விட்டு அவன் ஓடி போவான். எல்லா பலவீனம் ஓடி போகும், வியாதி ஓடி போகும். எல்லா துக்கம், துயரமும், சஞ்சலமும், வேதனையும், பாடுகளும் ஓடி போம் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், எங்கள் சபையாருக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் சபையாருக்கு விரோதமாய், என் சந்ததிக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஆமென். கர்த்தர் தமது, சொல்லுவோமா, கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷாலய வானத்தை வருகிற மாதத்தில் எனக்கு திறக்கிறார். நானோ கடன் வாங்காதிருப்பேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். ஆமென். மந்தை பெருகிறது போல, மந்தை பெருகிறது போல எங்க ஆலயத்துல கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறும். திரள் திரளான ஜனங்களை கர்த்தர் இந்த ஸ்தலத்துல பெருகச் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக கிருபையாக இந்த ஆன்லைன் வழியாகும். ஒரு சகோதரர் கடந்த வாரத்துல கூட அவரை பத்தி சொன்னாங்க. செய்திகள் எல்லாம் கேட்டு அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தூர இடத்துல இருந்தாலும், தூர தேசத்துல இருந்தாலும் யூடியூப் வழியாகும். ஹல்லேலூயா. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்கள் அவங்க எல்லாரும் மேலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படத்தக்கதாக இந்த செய்திகள் எல்லாம் ஒவ்வொன்றுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கத்தக்கதாக, ஆலயத்துக்கே வர முடியாதவங்க, தூர இடத்துல இருக்கிறவங்க, வெளியரங்கமாய் வர முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க, கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்க, வெளி தேசத்துல இருக்கிறவங்க, வேற மாநிலத்தில் இருக்கிறவங்க, இந்த செய்திகள் எல்லாம் அவருக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த 9வது மாதத்துக்காக, வருகிற 9வது மாதத்துக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சில வசனங்களை நம்ம வாசிட்டு ஜெபிக்கலாம். ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. இந்த பந்தி திருவிருந்து அப்படின்றது ஏதோ சடங்காச்சாரமா இல்ல, நல்ல செய்தி. அங்க என்ன நடந்திருக்குன்னா, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. ஹல்லேலூயா. ஓ, நாம் நீதிமானாக, பாவமே இல்லாதவங்க மாதிரி, சொல்லுங்களேன், பாவமே இல்லாதவங்க மாதிரி நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த நீதிமான்ற சுதந்திரத்தை, நீங்க எல்லாம் நீதிமான் அப்படின்ற அந்த சுதந்திரத்தை கொடுத்து, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. ஹல்லேலூயா. அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை, சொல்லுங்க, என்னுடைய பாவங்களை, என் குடும்பத்தாருடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. இது வெளிப்பிரகாரமான காயமா இருக்கலாம், உள்ளான காயமா இருக்கலாம், அதெல்லாம் குணமாக்குவார். ஹல்லேலூயா. விசுவாசிங்க, குணமாக்குவார். இந்த 9வது மாசத்துல நான் சுகமா இருப்பேன். என்னுடைய காயங்களை, சொல்லுங்களேன், என்னுடைய காயங்களை குணமாக்குவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, குணமாக்குவார். டாக்டர் சொல்லுவாங்க பாருங்க, சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அது சரியாகலாம், சரியாகாமலும் இருக்கலாம். ஆனா பரம வைத்தியராகிய ஆண்டவர் சொல்றாரு,
நிச்சயம் சுகமாகும், நிச்சயம் குணமாக்குவார். அவரை மட்டும் நம்ம நோக்கி பார்த்து, அவரை மட்டும் விசுவாசிச்சு இரட்சகராக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள உத்தமமா இருந்து அவரை தேடி கனம் பண்ணுங்க. நிச்சயம் அவர் உங்களுக்காக அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு குழவி வந்து இந்த நடு விரல்ல நான் ஒரு துணி எடுக்கிறேன்னு அதில் இருந்துச்சு, அப்படியே எடுத்துட்டேன். அப்படியே ஷார்ப்பாக இந்த இடத்துல கடிச்சிருச்சு. அந்த அதை வச்சு கடிக்கிறப்ப அந்த விஷம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர பயங்கரமான வேதனை, தாங்க முடியல. அப்படியே அந்த இடத்துல ஒயிட்டாக மாறிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் புஷ்ஷுன்னு வீங்கிரும், வலி தாங்க முடியாது, என்ன செய்யுதுன்னு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அவருடைய இரத்தத்தை தெளிக்கிறப்ப அவர் காயங்கள்லேருந்து அந்த வல்லமையை விசுவாசித்து இயேசுவின் நாமத்தினாலே அந்த இடத்துல அவங்க இரத்தத்தை தெளிக்கிறேன். இந்த குழவி கடித்த இடத்துல இயேசுவின் நாமத்தில் உங்கள் இரத்தத்தை இப்பொழுதே நான் தெளிக்கிறேன். அப்படி ஆண்டவர் பாருங்க உடனே அற்புதம் செஞ்சார். ஹல்லேலூயா. ஞானம் கொடுத்தார். என்னன்னா இந்த சின்ன வெங்காயம் சின்னது தான், இந்த சின்ன வெங்காயம் அவ்வளோ மருந்தாக இருக்குது. அதை ஒரு சிலது ஆண்டவர் மருந்தாக வச்சிருக்கிறார். இலை தழைகள், காய்கறிகள், பச்சை காய்கறிலாம் அதை நல்லா நசுக்கி அந்த சாறு இருக்குல்ல, அதை நல்ல இயேசுவின் ரத்தமாக நினச்சி இந்த இடத்துல தடவுறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஏசப்பா அப்படி குட்டு 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 குட்டுன்னு அந்த உடம்பு ஃபுல்லாக அந்த ரியாக்ஷன் வருது. ஆமாம், அந்த இதை உணர்ந்துருக்குறாங்க சிஸ்டர். அப்போ பாருங்க அதில் அந்த சரீரத்துக்குள்ளே அந்த வேதனை போகிறப்ப இப்போ நான் சொல்கிறேன், அந்த சாரை தடவிக்கிட்டே இயேசுவின் ரத்தம் ஜெயம். அந்த வெங்காயத்தை நல்லா பிழிஞ்சு அந்த சாரை போட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் காயங்களால் குணமான உங்கள் ரத்தம் இப்போ பாயட்டும்பா அப்படின்னு சொன்னோன்னே 1 செகண்டு தான் அந்த என்னது அந்த பாய்சனானது அப்படியே அது முறிந்து போனது. ஹல்லேலூயா. அது எங்கே போச்சுனே தெரில. ஹல்லேலூயா. அப்படியே நார்மல் ஆயிடுச்சு. இந்த வேலைகளை நார்மலாக செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. இது இந்த காயம் மட்டும் இல்லை, மனசில் இருக்கிற காயம் ஒரு சிலது நம்ம காயப்படுத்துகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நிறையா சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு நல்ல மருந்தா வசனத்தை வச்சிருக்கிறார், வார்த்தையை வச்சிருக்கிறாரு, அவருடைய இரத்தத்தை வச்சிருக்கிறார். அதை நம்ம விசுவாசிச்சு இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன், சம்பந்தப்பட்ட பகுதியில் நான் தெளிக்கிறேன், அந்த இரத்தம் இயேசுவின் நாமத்தில் ஊடுருவதாக என்று சொல்லும்போது அந்த காயங்கள்லேருந்து வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம அந்த வசனமாக இருக்குது, அதை விசுவாசமாக சொல்கிறோம், அதை அனுபவமாக மாறணும். அதுக்கு தான் அந்த 9வது மாதத்தை வச்சிருக்கிறார். அனுபவிக்கணுமா சொல்லுங்கள், அனுபவிக்கணும். சத்தமாக சொல்லுங்கள், அனுபவிக்கணும். ஹல்லேலூயா. அவர் தழும்புகளால் குணமானேன், அவருடைய தழும்புகளால் குணமானேன். என்னால் என்னுடைய பாவங்களை குறையில்லாமல் இல்லை, ஆனால் அவருடைய சமூகத்தில் இந்த பந்திக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி குறைகள் யாவுடைய ரத்தத்தினால கழுவுவீராகப்பா அப்படின்னு நம்மளை முழுவதும் அர்ப்பணிச்சு, ஆண்டவரே இந்த காயங்கள்லேருந்து, கல்வாரியிலிருந்து, சிலுவையிலிருந்து என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கோ அதெல்லாம் இந்த மாதத்தில் இந்த பந்தியின் மூலம் எனக்கு நிறைவேறணும்ப்பா. ஒருவேளை நீங்கள் இன்னும் ஒப்பு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா சீக்கிரத்தில் தீர்மானத்தை எடுத்து இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த பந்தியை நீங்களும் அதை அனுபவிக்கத்தக்கதாக அதுக்கு தான் ஆண்டவர் இந்த நாட்களை கொடுத்துருக்கிறார். அதான் அந்த வசனம், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் இல்லை 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு நிறையா தேவைகள் இருக்கலாம் பொருளாதாரத்தில். அப்போ அந்த கிருபையை நினச்சி பார்க்கணும். அதான் கல்வாரி சிலுவை, அந்த பந்தி, அதை நினச்சி பார்த்து சொல்லணும். சொல்லிட்டு அதை நினச்சி பார்த்துட்டு அதை அறிந்து, அது மட்டுமல்ல அதில் சொல்லப்படுகிறது, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும்
அப்படின்னா என்னன்னா, அந்த வானத்துக்கும் பூமிக்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் அவர் தான். நம்மளை உண்டாக்கினவர். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் அவர் தான் சொந்தக்காரர். ஆனால் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நம்மை ஐஸ்வர்யவானாக மாற்றும்படிக்கு, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. சொல்லுங்க சேர்ந்து, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு என் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஐஸ்வர்யவானாக மாற்றும்படி. ஏன் ஐஸ்வர்யவானாக மாற்றணும்? நீங்கள் நல்லா இருக்கணும், குறைவாக இருக்கக்கூடாது, சமாதானமாக இருக்கணும், தேவராஜ்ய பணிக்காக ஏராளம் இந்த சுவிசேஷ பணிக்காக நீங்கள் விதைக்கணும். உங்கள் மூலம் அநேக ஆயிரங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் சுகமாக இருக்கணும் பாருங்கள். அதனால என்ன செய்கிறாரா ஆண்டவர்? அவருடைய சுதந்திரத்தெல்லாம் உங்களுக்கு தர்றார். பிள்ளைகளானால் சுதந்திரம் மாமே. சொல்லுங்கள், பிள்ளைகளானால் சுதந்திரம் மாமே. தாய் தகப்பன் சுதந்திரத்தை எல்லாம் கரெக்டாக யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னா பிள்ளைக்கு மட்டும்தான் என்ன செய்வாங்க? டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஒரு நல்ல செய்தி, நீங்கள் என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு நீங்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகிட்டீங்க. ஹல்லேலூயா. அவருடைய சுதந்திரம் எல்லாம் உங்களுக்கு. அதனால் நான் குறைவாக இருக்க மாட்டேன். என் தேவையை அவர் சந்திப்பார், நிச்சயம் என்னை ஆசீர்வதிப்பார். என்னை ஐஸ்வர்யவானாக ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணும் ஆசையுடைய சீமானாய் மாற்றினது போல, தாவீதை ஆசீர்வதிச்சது போல, அவங்க மூலம்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அவங்கள கொண்டு தேவ ராஜ்யம் மகிமைப்பட்டது. அநேக ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆலயம் காரியங்கள் கட்டப்படத்தக்கதாக, குடும்பம் அவங்க வீடு கட்டப்படத்தக்கதாக உங்களை அப்படி மாற்றுவார். மாற்றுவாரா? மாற்ற மாட்டாரா? நிச்சயம் மாற்றுவார். நினைங்க, அவர் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, என்னை ஐஸ்வர்யவானாக மாற்றும்படி. நான் அதில் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படி, ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம், நம் நிமித்தம். அவர் தரித்திரராகணும் அவசியம் இல்லை, நம் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. ஹல்லேலூயா. கொஞ்சமாக இருக்கலாம், அதை தேவ சமூகத்தில் நம்ம முதல்ல வைத்து அப்படி நம்ம கனம் பண்ணி ஆண்டவரை நம்ம முதலாவது வைத்து அப்படி நாம் ஆசரிக்கும் போது நிச்சயமாக குறைவுகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். அதான் சேர்ந்து சொல்லுவோமா? ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எதனாலே பெரும்படியாகவும்? விசுவாசத்தினாலே. இருக்கு, எல்லாமே ஆயத்தப்படுத்தி வச்சுட்டா, நமக்கு தெரியும். ஆனால் நம்ம விசுவாசிக்கணும், கொஞ்சம் நேரம் எடுக்கணும். வேலைகளை இருந்தாலும் அப்புறப்படுத்திட்டு பிரயாசப்பட்டு வந்திருக்கிறீங்க, இணைந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்க. அதில் நம்ம விசுவாசமாக சந்தேகப்படாமல் விசுவாசத்தினாலே நாம் பெரும்படியாகும், விசுவாசத்தினாலே பெரும்படியாகும். இப்படி ஆயிற்று. என்ன நடந்தது? சிலுவை மரத்திலே பாருங்க, நமக்காக சாபமானார். சிலுவை மரத்திலே நமக்காக சாபமானார். ஏன் பிரச்சனை யாருக்கு? நம்ம நிறையா நேரத்தில் சோர்ந்து போவோம். ஆனால் ஒரு நல்ல செய்தி, கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஹல்லேலூயா. அன்றைக்கி வெண்கல சர்ப்பம் பாருங்க, மோசைய மூலமாக வனாந்திரத்தில் அந்த கம்பத்தில் உயர்த்தி வைக்கப்பட்டது. அந்த அவங்க பாருங்க, முறுமுறுத்தபடினால கூடாரங்களில் சர்ப்பம் வந்தது. அவங்கெல்லாம் கடிச்ச உடனே தாங்க முடியல. ஆனால் அதன் மத்தியில் அவங்க அந்த கம்பத்தை நோக்கி பார்க்குறாங்க. அதில் அந்த அந்த மோசையுடைய கர்த்தருடைய வார்த்தை மோசை மூலம் வந்தபடினால அதை கனம் பண்ணி பார்க்குறாங்க. விஷம் ஏறினவங்கெல்லாம் பிழைச்சு கொண்டாங்க. ஹல்லேலூயா. அதுதான் அந்த பந்தி. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு இந்த மாதத்தில் நான் எடுக்கிற பந்தி எனக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பந்தியாக. அது மட்டும் இல்லை பாருங்கள், நான் என்னை முழுவதும் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு தீர்மானம் எடுத்து இந்த வார்த்தைகளை விசுவாசித்து, இந்த கல்வாரியை விசுவாசிக்கிறேன், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் விசுவாசத்தினாலே நான் பெரும்படியாக. இப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று?
நம் விசுவாசத்தினாலே அதை பெற்றுக்கொள்ள சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக. ஓ ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் அவரு ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல பலி செலுத்துறாரு. அப்ப பலி செலுத்துறதுக்கு முன்னாடி இந்த ஆடு மாடு பறவைகள்லாம் வச்சுட்டு அந்த நேரத்துல அவர் ரொம்ப துக்கமா சூழ்நிலையில காரிருள் சூழ்ந்துருச்சு. அவருக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு கவலை, ஆண்டவரே இவ்வளவு நாள் எனக்கு புத்திர சந்தானமே இல்லையே, வீட்டில் உள்ள வேலைக்காரன் புத்திரனா வச்சுக்கலாமா? ஆண்டவர் சொல்றாரு, உன் சொந்த பிள்ளையே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரிருள் வேலையிலே அந்த பலி பீடத்தின் மேல அக்கினி மூண்டது. ஹல்லேலூயா. புகை வந்தது, பரிசுத்தாவியானவர் இறங்கினார், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வந்தது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், கர்த்தர் அதை அவருக்கு நீதியாக எண்ணினார். விசுவாசத்தினாலே வருகிற மாதத்திலே எல்லாவற்றையும் சுதந்திரிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.